ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் பிரவீன். வெல்கம் டு ரிவ்யூ டாக்டர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆப்பிள் வந்துட்டு அவங்க iPhone 16 சீரீஸ் வந்துட்டு அஃபிஷியலாக லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு நம்ம வந்து ஸ்விட்ச் பண்ணலாமா வேண்டாமா, இல்லை எந்த ஐஃபோன் சீரீஸில் இருந்தால் ஸ்விட்ச் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்டான ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரிவ்யூக்குள்ளே போகிறக்கு முன்னாடி இதோட ப்ரைஸ் ரேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்தியாவிலேயே அதோட ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணங்காட்டி ஸோ 80,000லேருந்தே நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம வந்துட்டு இதுக்காக நம்ம வெளிநாடு போய் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நம்ம இந்தியாவிலேயே iPhone 16 வந்து பை பண்ணிக்க முடியும். அண்ட் இப்போதைக்கு பீட்டா டெஸ்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் வந்துட்டு அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கல, நிறையா பக்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். அந்த அளவுக்கு அவங்க சொன்ன அளவுக்கு ஸ்மூத்தர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம யூசேஜில் வந்து கிடைக்கல. ஸோ 18.1 வந்து அஃபிஷியலாக அக்டோபர் எண்டில் தான் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் தான் iPhone 16 சீரீஸ்க்கே இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே ரோல் அவுட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறத ஓரளவுக்கு ஸ்மூத்தராக யூஸ் பண்ண முடியும். ஆனால் 100% ஸ்மூத்தர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு 18.2 வந்துட்டு லான்ச் பண்ண அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த iOS 18.2 வந்து 2025 ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் அஃபிஷியலாக ரோல் அவுட் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறக்காக நம்ம வந்து iPhone 14 இல்லை 15 சீரீஸில் இருந்தோம்னா iPhone 16க்கு ஸ்விட்ச் ஆகலாமா அப்படின்னு சொல்லி கேட்டால் நான் வேண்டான்னு தான் சொல்லுவேன். இதே நீங்கள் iPhone 14க்கு கீழே 13 சீரியஸ் 12 சீரியஸ் அதிலிருந்து iPhone 16க்கு ஸ்விட்ச் ஆகுறீங்கன்னா நீங்கள் இந்த மந்தே கூட பை பண்ணிக்கலாம். நிறைய ஆஃபர்ஸ் வந்து ரோல் அவுட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஆஃபர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பை பண்ணிக்கோங்க. அண்ட் பிக் பில்லியன் டேஸ் வந்து வரப்போகுது. ஸோ அந்த மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் iPhone 16 சீரியஸ் பை பண்ணிக்கலாம். இதே நீங்கள் 15 ப்ரோ மேக்ஸ் அந்த மாதிரி வேரியண்ட்டில் இருந்தீங்க, ப்ரோ வேரியண்ட்டில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது iPhone 15 ப்ரோ மேக்ஸ் அண்ட் 16 மாடல்ஸ் அண்ட் ஐபேட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா M சீரீஸ் சிப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய எல்லா டிவைசஸ்க்கும் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது காம்பேக்டடாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் 2025 தான் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறத ஸ்மூத்தராக யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக நீங்கள் வந்து iPhone 16க்கு ஸ்விட்ச் ஆக வேண்டாம். இதுவே நீங்கள் iPhone 13 அந்த மாதிரி யூசர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் iPhone 16க்கு பயப்படாமல் ஸ்விட்ச் ஆகிக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.